சினிமா படம் சம்மந்தமாக பேசும்போது கூட என்ன நடந்துச்சுன்னு ஏன் ஒரு வார்த்தை சொல்லலாம்? நீங்கள் சொல்லுங்கள், பப்ளிக்கில் சொல்லுங்கள். ஜனநாயகம் படத்தில் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். கரூர்லேருந்து ஜனநாயகம் படம் வரைக்கும் என்னைய வந்து நசுக்க பார்க்குறாங்கங்கிறது தான் நீங்கள் அவருடைய விமர்சனம். சிபிஐ விசாரணையை பற்றி இது வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லலை. பழி மேலே பழி போட்டு கரூரில் ஆரம்பித்து நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும் வேலூர் வரைக்கும் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க பெண்கள் பாதுகாப்புன்னு. செங்கிப்பட்டி நிகழ்ச்சியில் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன பேசணும்னு என்ன வேணாலும் பேசலாமா? அதெல்லாம் சாத்தியமே இல்லை, உங்கள் அப்பா காலத்திலே நடக்காத ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னு அவரே சொல்லுகிறாரு. அவரே கேள்வி கேட்டுக்கிறாரு, அவரே பதில் சொல்கிறாரு. சரி, 40 நாளுக்கு அப்புறம் என்ன பேச போகிறாரு? ஒருவேளை திமுக ஜெயிச்சு விட்டால் நான் அரசியலை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்ல முடியுமா அவரால்? அடுத்ததும் நாங்கள் தான் ஆனானப்பட்ட அவங்க அப்பாவாலே முடியல. இப்படிப்பட்ட ஒரு விஜயை நம்பி காங்கிரஸ் போகணுன்னு ராகுல் ஆசைப்படுறாரு, எப்படின்னு புரியலையே. இந்த காங்கிரஸ் விஷயத்தில் நீ ஓப்பனாக நீங்கள் ராகுல் காந்திகிட்ட தெளிவாக ராகுல் காந்தி எனக்கு நன்றி சொன்னார், எனக்கு சப்போர்ட் பண்ண ராகுல் காந்திக்கு நன்றின்னு சொல்கிறதுல என்ன பயம் உங்களுக்கு? அப்போ விஜய்க்கு காங்கிரஸை வந்து அட்மிட் பண்ணுறதுல இல்லை, பிஜேபி கோச்சுக்குமோன்னு பயப்படுறாரு. விஜயை நம்பி இன்னைக்கு வீணாக போன காங்கிரஸ்ன்னு நம்ம சொல்லணும், அப்படி தான் சொல்லணும். ஏன்னா 3 மாதமாக எப்படியாவது ஏதோ ஒரு காரணத்தை தேடி திமுக கூட்டணிலேருந்து எப்படியா வெளியே போகணும் அப்படின்னு ராகுல் ட்ரை பண்ணார். ஆனால் சோனியா காந்தி அது இல்லைல்ல, சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, விஜயை நம்பி வெளியே ட்ரை பண்ணது கடைசியில் ஃபெயிலியர் தான். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஈதமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் ஈதமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சரவணா வணக்கம். வணக்கம். திரு விஜய் அவர்களுடைய தஞ்சையினுடைய நிர்வாகிகள் கூட்டம் மற்றும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்துச்சு. வழக்கம் போல எதுவுமே எல்லா மேடைகளும் என்னென்ன பேசுவாரோ ஸ்கிரிப்ட் அதே போல இந்த மேடையிலையும் அவர் வந்து பேசியிருக்கிறாருன்னு தான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. டெல்டா டால்டா வந்து காதில் ஊத்துறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு. திமுக வந்து மறைமுக கூட்டணி வச்சு என்னை வந்து வீழ்த்த பார்க்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் ஜனநாயகத்தை இன்று தான் முதல் முறையாக அவர் வாயால் பேசியிருக்கிறாரு, அட்மிட் பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? எனக்கு இன்னும் இது வரைக்கும் ஒரு சந்தேகமே இல்லை. இது ஒரு முழுக்க திமுகவுக்கு எதிரான ஒரு அஜெண்டாவோட கட்சி ஆரம்பித்தது மாதிரி தான் நான் இன்றைக்கி பார்க்குறேன். காரணம் என்னென்னா, தொடர்ந்து பல கட்சிகள் வந்து செய்த தவறுகளை பற்றி கண்டுக்காமல் வெள்ளி திமுக அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பிஜேபிக்கு எதிரான விமர்சனம் எதுவுமே இல்லையே அப்படின்னு பார்க்குறது ஆச்சரியமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் அதிமுக ஒரு என்டிஏ கூட்டணியில் பெரியாருடைய படம் இல்லை, இந்த படம் இருந்த படத்தை எடுக்கிறாங்க, அதை பற்றி ஒரு விமர்சனம் இல்லை, ஒரு அறிக்கை இல்லை, அது மாதிரி எந்த விதத்துலேயும் இல்லை. நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டருடைய நிகழ்ச்சி வந்துட்டு போகிறாரு, அதை பற்றி ஒரு சின்ன விமர்சனம் பண்ணலாம். என்ன இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒரு டிஆர்எம் ஆஃபீஸில், டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் ஆஃபீஸில் வந்து ஒரு ஹிந்தி எழுத்து இருக்கிறதுன்னு இன்றைக்கி சிஎம் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, அதை பற்றி ஒன்றும் சிந்திக்கலை. அதாவது முழுக்க திமுகங்கிறது ஏதோ ஒரு காரணத்தை தேடுறாரு விஜய் மாதிரி தான் நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, மத்திய அரசை பற்றி நான் விமர்சனமே பண்ண மாட்டேன், திமுக மாநில அரசை பற்றி மட்டும்தான் பேசுவேங்கிறது எந்தவங்களுக்கு. இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜனநாயகம் சினிமா படம் சம்மந்தமாக பேசும்போது கூட என்ன நடந்துச்சுன்னு ஏன் ஒரு வார்த்தை சொல்லலாம்? நீங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லவே இல்லையே, ஒரு வார்த்தை கூட. அதுக்கு அப்படியே நீங்கள் தான் கடந்து போகிறீங்க அந்த வார்த்தையில். பட்டும் படாமையில் எனக்கு வந்து ஆதரவு தெரிவித்து பேசிய முதல்வருக்கும் நன்றின்னு ஒரு வார்த்தை நீங்கள் கிண்டலாக பேசுகிறீங்க. ஆனால் சொல்லுங்கள், பப்ளிக்கில் சொல்லுங்கள், ஜனநாயகம் படத்தில் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். கரூர்லேருந்து இன்றைக்கி ஜனநாயகம் வரைக்கும், ஜனநாயகம் படம் வரைக்கும் என்னை வந்து நசுக்க பார்க்குறாங்கங்கிறது தான் நீங்கள் அவருடைய விமர்சனம். கரூரில் என்ன நடந்துச்சு, ஜனநாயகம் படத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஓப்பனாக பேசுங்க. இதில் திமுகவுக்கு இதில் என்ன பங்கு? இதில் முழுக்க என்னைய வந்து மத்திய அரசு என்னை கூப்பிட்டு பேசுனுச்சுங்கிறதா இருக்கட்டும், சிபிஐ விசாரணையை பற்றி இது வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லலையுமே. நீங்கள் இன்றைக்கி இவ்வளோலாம் பேசுன நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான விஷயம் ஒன்று வந்தது.
அவருடைய மனைவி சங்கீதா வந்து இன்றைக்கி விவாகரத்து சம்மந்தமாக இன்றைக்கி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. சரி, அது வேலூர் வரைக்கும் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க பெண்கள் பாதுகாப்புன்னு. இப்போ இந்த தஞ்சை மீட்டிங்ல செங்கிப்பட்டி நிகழ்ச்சியில் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன பேசணும்னு என்ன வேணாலும் பேசலாமா? அதனால் என்னை பொறுத்தவரை விஜய் வந்து அப்படியே டைலூட் ஆகிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவருடைய பேச்சில் கவர்ச்சிங்கிறது அப்படியே சுத்தமாக போயிட்டே இருக்கு. ஆரம்பத்தில் அங்கிள் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார். இப்போ 2-3 பொதுக்கூட்டமாக ஸ்டாலின் சார்னு பேசுகிறாரு. அதை தாண்டிய புதிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. என்னை நசுக்க பார்க்குறாங்க, தாவேக்காவை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தாண்டி உங்களுடைய விஷயம் என்ன? விமர்சனங்கிறது ஒரு பரவலாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும். திமுகவுக்கு எதிரான ஒரே ஒரு விஷயத்தை தாண்டி விஜயிடம் பெரிய சரக்கே இல்லாத அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பொது வெளியில் நீங்கள் சொன்னது போல அந்த அவருடைய தனிப்பட்ட அந்த விவாகரத்து சம்பந்தமான விவகாரம் ரொம்பவே விமர்சிக்கப்பட்டது. பொது விஷயத்தனா கேள்வி கேளுங்க, தனிப்பட்ட விஷயங்கள்லாம் எங்கள் தலைவரை பற்றி கேட்காதீங்கன்னு சொல்லி நிர்மல்குமார் போன்றவர்கள்லாம் கூட ரொம்ப ஆத்திரப்பட்டு சொன்னாங்க. இது கூட அவர் வந்து நிச்சயமாக ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர். சீமான் மீது தொடர்ந்து பல விமர்சனங்கள் இது போல விமர்சனம் செய்யும்பொழுது வெளிப்படையாகவே அவர் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து இதுக்கு விளக்கம் கொடுத்தாரு. ஒரு கட்டத்துக்கு போய் எக்ஸ்ட்ரீமாக போய் கூட அவர் விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த வழக்கெல்லாம் போனது ஒரு பக்கம் இருக்குது. இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர். இவர் அதற்கு பதில் சொல்வதற்கு அவர் வந்து தார்மீக பொறுப்பு இருக்காரு. அவர் இப்போ அடுத்த வழியா மக்கள்கிட்ட தான் போறாரு. இப்போ எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு நிற்கவும் போறாரு அவர். இல்லை, அதில் என்ன விஷயம்னா விவாகரத்து நியாயம் வந்து 2 பேருக்கும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லை. ஆமாம், போக வெளியே போகிறாங்க, பிரிகிறாங்க. அதில் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு, ஒரு நடிகையுடன் நீங்கள் தொடர்பில் இருந்துக்கிட்டு என்னைய நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு அவங்களுடைய விமர்சனம். அதுதான் விமர்சனம். நீ வந்து பொது வேலையில் நீ தனிப்பட்ட விஷயம்லாம் ரைட்டு, பட் எனக்கும் இந்த நடிகைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறோம். ஏன் அந்த நடிகை இது வரைக்கும் பேசவே இல்லையா? கேம் இப்போ நீங்கள் அவங்கள பற்றி சொன்னார், நயினார் நாகேந்திரன் ஒரு வார்த்தை சொன்னார் இந்த ஒரு நடிகையை பற்றி. முதல் அந்த நடிகையிலேருந்து அந்த நடிகை வீட்டிலேருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொன்னார். ஓப்பனாக சொன்னார், திரிசானே சொன்னார் அவர். முதல் நீங்கள் திரிசா வீட்டிலேருந்து வெளியே வாங்க விஜய் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். உடனே திரிசா கோவப்பட்டு என்ன பண்ணாங்க, அவங்க கோர்ட் நோட்டீஸ் அனுப்புனாங்க. ஆனால் இந்த விமர்சனத்துக்கு விஜயின் மனைவி சங்கீதாவுடைய அந்த தெரிஞ்சு கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்படி தான் பார்க்கணும் நம்ம. அதை கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் ஆனதுக்கு இது வரைக்கும் திரிசா பதில் சொல்லலை. அது எப்படி நீங்கள் தனிப்பட்ட விஷயம்னு சொல்ல முடியாது? பொதுவெளியில் தான் அவங்க இந்த விஷயம் சொல்லிட்டாங்க. ஒரு நடிகையோடைய அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக அவங்களோட வாழ்கிறாருங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் இவர் பதில் சொல்லி ஆகணுன்ற நான் இந்த விஷயத்தில் அட்டுக்கு இது இல்லை. அவர் தரப்பு ஒரு விளக்கம் சொல்லலாம். ப்ரெஸ்ஸை பார்க்க மாட்டார் எப்பயுமே, அது ஓப்பனில் பேசணுங்கிற அவசியம் இல்லை. இந்த விஷயத்தில் இல்லைங்க, ஏதோ ஒரு கால் பண்ண வச்சுல அவங்க இது மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த நடிகை அதையா சொல்லலாம், எதையுமே சொல்ல மாட்டேறீங்க. முழுக்க எல்லாத்துக்கும் திமுக சதின்னு சொல்லிட்டு இருந்தவர் ஏன் இதை பேச மாட்டேங்கிறாரு? என்ன காரணம்? சங்கீதா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, ஒருவேளை யாராவது இது சம்மந்தமாக என்னை வந்து விளக்கம் கேட்டாங்கன்னா என்கிட்ட எல்லா ஆதாரங்களும் இருக்குன்னு, வீடியோ ஆதாரமும் இருக்கு. அப்படி மேலும் வந்து என்ன துன்புறுத்தினாங்கன்னா நான் அதை வெளியிடுவேன்னு அவங்க சொன்னாங்கன்னு பொது வெளியில் அப்படி. ஆமாம், நீ எதனால இந்த குற்றச்சாட்டுக்கு அப்புறம் வெளியே வந்தவர் இன்னைக்கு எங்க செங்கிப்பட்டிக்கு வந்தவர் ஏதாவது ஒரு விளக்கம் இல்லை, இதுக்கு முன்னாடி நேற்று அது சம்மந்தமாக ஒரு விஜய் தரப்புலேருந்தோ இல்லை கோர்ட்டுலேருந்து இல்லை அவர் அட்வொகேட்லேருந்து ஒரு விளக்கம் சொல்லியிருக்கலாம். நடிகையை பற்றி என்னையும் தொடர்ந்து சேர்ந்து விமர்சனம் பண்ணால் ஆதாரம் இல்லாமல் நீங்கள் பேசுகிறீங்கன்னா நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் முழுக்க திமுகவுக்கு எதிரான ஒரே ஒரு அஜெண்டாவை வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு விஜயால் எவ்வளோ நாள் ஓட்ட முடியும்? சரி, இந்த இன்னும் ஒரு 40 நாள் பேசுவீங்க. அதே இன்றைக்கி அவர் இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்லிட்டார், மீண்டும் நீங்கள் வந்துடுவீங்கன்னு எப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அதுலேருந்தே விஜய்க்கு ஒரு பயம் வந்துடுச்சு. மீண்டும் திமுக ஆட்சி அப்படிங்கிற ஒரு டாக் போகுது அப்படிங்கிறத அவர் அட்மிட் பண்ணிக்கிட்டார். அதெல்லாம் சாத்தியமே இல்லை, உங்கள் அப்பா காலத்திலேயே நடக்காத ஒரு விஷயம்
நடக்காது அப்படின்னு அவரே சொல்லுகிறாரு. அவரே கேள்வி கேட்டுக்கிறாரு, அவரே பதில் சொல்கிறாரு. சரி, 40 நாளுக்கு அப்புறம் என்ன பேச போகிறாரு? ஒருவேளை திமுக ஜெயிச்சு விட்டால் நான் அரசியலை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்ல முடியுமா அவரால்? இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க, அப்போ மீண்டும் ஆட்சி வந்துருச்சுன்னு வச்சுங்க, திமுக ஆட்சி வந்து விட்டால் தாவேக்காவை கலைத்து விட்டு நான் அரசியலை விட்டு வெளியே போயிடுவேன்னு சொல்ல முடியுமா தைரியமா அவரை? அப்படி தானே கேட்கணும் நம்ம. ஓகே, நீ ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் தான் எங்கள் கவர்மெண்ட் வந்துச்சுன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் அதில் நீங்கள் என்னென்னா முழுக்க முழுக்க பாஜகவை பார்க்கவே மாட்டேன், அந்த சைடை திரும்ப மாட்டேன்னு நீங்கள் விமர்சனம் பண்ணுறது அரசியலில் சரியாக இருக்காதுன்னு நான் பார்க்குறேன். இப்போ அப்பட்டமாக தெரியுது ஜனநாயக இஷ்யூவை டச் பண்ணுறாரு. டச் பண்ணும்போது எந்த நோக்கத்துக்காக டச் பண்ணுறாருன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஸ்டாலின் சாரும் நமக்கு வந்து ஒரு கண்டனம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த ஜனநாயக விவகாரம் முழுக்க பாரதிய ஜனதா அந்த சிபிஎஃப்சி மத்திய இயந்திரம் தான் வந்து இந்த முடக்கு சொல்கிறேன். அது முழுக்க மத்திய அரசு கட்டுப்பாடு உள்ளது. இதுக்கு திமுக எந்த ரோலுமே கிடையாது. படமே வரல, வராதுன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனாலும் கூட பேசுறதுக்கு பயப்படுறீங்களேன்றா. ஸோ அப்போ அதை கூட இஷ்யூ அவர் அட்ரஸ் பண்ண மறுக்கிறாரு அப்படின்னா அப்பட்டமா இதில் என்ன தெரிய வருது சார்? இல்லை, அதுதான் சொல்கிறேன். இது முழுக்க முழுக்க பாஜகவுக்கு பயப்படுறீங்க நீங்கள். இல்லை, ஆல்ரெடி ஒரு ஆடியோ லீக் ஆச்சு, நம்ம அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஒரு ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தா தெளிவாக பேசியிருந்தாரு, இது சசிகலா மாதிரி சசிகலா டைப் ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு வழங்கப்படும், அதே போல் அடித்த பாம்பு திருப்பி நம்மளை வந்து கொத்த வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜனநாயக விவகாரத்துலேயும் நம்ம வந்து அப்படி தான் பண்ணியிருக்கு. மோடி எந்த ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறாரு, அதே போல் தான் தேர்தலையும் நிச்சயமாக அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாரு, சசிகலா டைப் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாரு அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. ஸ்டாலினுக்கு நன்றி சொன்னவர், முதல்வருக்கு நன்றி சொன்னவர், ராகுல் காந்தியை சொல்லலை. சொல்லணும், பயப்படுறீங்க. என்ன பயம் உங்களுக்கு இதுலங்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு விஜயை நம்பி காங்கிரஸ் போகணுன்னு ராகுல் ஆசைப்படுறாரு எப்படின்னு புரியலையே. திமுக கூட்டணியை விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு பெரிய ஆப்ஷன் டிவிக்கே தான் ஒரு தரப்பு சொல்றாங்களே. ஒருவேளை இப்போ இன்னைக்கு இப்போ திமுக காங்கிரஸ் உறுதி ஆயிடுச்சு, ஏன்னா மாணிக்கம் தாக்கூர் ட்வீட்டை போட்டாரு, முடிவு ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் நமக்கு செய்திகள் வருது. ஆமாம், ஒருவேளை இப்போ முறியக்கூடிய தருவாயில் இப்போ இந்த சமயம் இருந்துச்சுன்னா, நம்ம பக்கம் பேசி நம்ம பக்கம் வர்றாங்க அப்படின்னு ஊர்ஜிதம் ஆயிடுச்சுன்னா, இந்த சமயத்தில் ராகுல் காந்திக்கு அவர் வந்து நன்றி சொல்லியிருப்பாரோ ஒருவேளை? இல்லை, அதுதான் சொல்கிறேன். நீங்கள் அப்பையிலேருந்து ஒருவேளை திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால ராகுல் காந்தி அவர் வந்து நன்றியை வெளியே சொல்லாமல் இருக்கிறாரா ஒன்று. ரெண்டாவது, இந்த காங்கிரஸ் விஷயத்தில் நீ ஓப்பனாக நீங்கள் ராகுல் காந்திகிட்ட தெளிவாக ராகுல் காந்தி எனக்கு நன்றி சொன்னார், எனக்கு சப்போர்ட் பண்ண ராகுல் காந்திக்கு நன்றின்னு சொல்கிறதுல என்ன பயம் உங்களுக்கு? அப்போ விஜய்க்கு காங்கிரஸை வந்து அட்மிட் பண்ணுறதுல இல்லை, பிஜேபி கோச்சுக்குமோன்னு பயப்படுறாரு. பிஜேபி ஒருவேளை நான் ராகுல் காந்திக்கு நன்றி சொன்னால் மீண்டும் நாளைக்கு சிபிஐ சம்மன் அனுப்பினாலும் ஆச்சரியப்படுறது இல்லை அப்படிங்கிற பயம் உங்களுக்குங்கிற நான் அப்படி தான் நினைக்கிறேன். நான் முழுக்க இப்படிப்பட்ட விஜயை நம்பி எப்படி காங்கிரஸ் பின்னாடி போகணுன்னு ஆசைப்பட்டுச்சு, இன்றைக்கி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறது தான் அது ஒரு பெரிய ஒரு கேலி கூத்தாக இருக்குது. இத்தனைக்கும் 150 ஆண்டு கால காங்கிரஸ் வந்து ஏன் இப்படி போயிட்டுருக்குதுன்னு தெரியல. இப்போ அதான் அப்பட்டமாக பார்க்குறோம், அவர் பாஜகவை விமர்சிக்க மாட்டேங்கிறாரு, திமுகவே கண்மூடித்தனமான ஒரு விமர்சனம், எதை எடுத்தாலும் திமுக விமர்சனம், அதுவும் எல்லா பிரச்சார மேடைகள்லையும் ஒரே டைப் டோன். எந்த சும்மா ஏதாவது ஊருக்கு போனால் அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு 4-5 இஷ்யூ வச்சுக்கிறது கையில் எழுதி பச்சை துண்டு அதை மட்டும் பச்சை துண்டு வித்தியாசம். அந்த டெல்டா மாவட்டம் முழுக்க வந்து வேளாண் மண்டலமாக இருக்கிறதுனால ஒரு தானும் ஒரு விவசாயிக்கு ஆதரவாளன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். அது நான் அதுவும் சொல்லிக்கிறேன், நான் டெல்டாக்காரன்லாம் சொல்லிக்க மாட்டேன் மாதிரி. ஆனால் விவசாய பிறக்கணும்னு ஆசை சொல்லியிருக்காருங்க. அடுத்த ஜென்மம் வந்தால் விவசாயியாக இருந்தாலும் கூட குடும்பத்தையும் அப்பா அம்மாவையும் நல்லபடியாக பார்த்துக்கணும். விவசாயியாக பிறந்தா கூட நீங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், மனைவி மக்களையும் பார்த்துக்கணும்ல. அதே அவர் அது இனிமேல் அடுத்த ஜென்மத்திலேயாவது அவர் அந்த ஒரு நல்ல எண்ணத்தை வச்சுக்கிட்டோன்ற நான் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். எனக்கும் மக்களுக்குமான கனெக்ட் வந்து உணர்வு பூர்வமானது அப்படின்னு சொல்றாரு. சகோதரிகளாக அம்மாக்களாக எல்லாத்தையும் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாரு. பட் இதெல்லாம் ரைட்டு. பட் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் சில விஷயங்களில் சரி பண்ணால் தானே முழுமையாக இருக்கும், ஒரு தலைவனாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து தன்னை சிஎம்னு நினச்சிக்கிறீங்க, ஒரு பெரிய லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு நீங்கள் தான் தலைவனாக நினைக்கும் போது
உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சில விஷயங்களை சரி பண்ணினால்தான் சரியாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் திமுக ரொம்ப தெளிவாக தான் இருந்துச்சு. ஜனநாயக விஷயத்துலையும் பெருசாக விமர்சனம் பண்ணலை. இப்போ இந்த தனிப்பட்ட வாழ்க்கை விஷயத்துலையுமே கூட திமுக எதையும் பெருசாக விமர்சனம் பண்ணவில்லை. அப்படி தான் நான் பார்க்குறேன். அதனால் இதெல்லாம் ஒரு பெருந்தன்மையாக திமுக நடந்துக்குது. ஆனால் விஜய்கிட்ட அந்த பெருந்தன்மை இல்லை. விஜய் அப்பட்டமா உணர்றாரா நமக்கு பிஜேபி சசிகலா டைப் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குது அப்படின்னு? 100% நீ இன்னைக்கு காங்கிரஸ் ரிட்டர்ன் ஆனதுக்கு அது ஒரு காரணம் தான் நினைக்கிறேன் நான். டிவிகேட்ட பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. காங்கிரஸ் திமுகவை கண்மூடித்தனமாக எதுக்க ட்ரை பண்ணிச்சு. பட் ஆனால் நீங்கள் டிவிக்கு கை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும்ல. உங்கள் சைடு ஒன்றும் ரெஸ்பான்ஸே இல்லை அப்படிங்கிறப்ப என்ன இருக்கும்? பயம் இருக்கும்ல உங்களுக்கு. எங்கடா ஒரு வேளை வெளியே வந்துட்டு டிவிக்கே வேண்டான்னு விஜய் தரப்பு, ஏன்னா அவங்களுக்கு தான் ஏற்கனவே சொல்லப்பட்டது என்ன, காங்கிரஸோட கூட்டணி வைத்தால் அவங்களுடைய எல்லா விதத்துலையும் பெரிய லெவலில் பாதிப்பீங்க அப்படிங்கிறத பாஜக கூப்பிட்டு அவங்கள வான் பண்ணிட்டாங்க. அதாவது இவர் ஒரு ராகுல் காந்தியோட ஆளு. ஆமாம். எப்படி இப்போ கடந்த காலத்தில் கமலஹாசன் வந்தார், அவர் பெரிதா அடுத்த தேர்தலிலேயே அவர் சமரசம் ஆயிட்டாரு. அவர் தன்னுடைய தனித்துவத்தை இழந்துட்டார். ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சது ராகுல் காந்திக்காக கட்சி ஆரம்பிக்கல, காங்கிரஸாக கட்சி ஆரம்பிக்கல. அவர் ஒரு மோடி லாயலிஸ்டாக இருந்தார். ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்டு ஆன்மீக அரசியல் என்ற ஒரு கான்செப்டோட கொண்டு போனார். அதனால பாஜகவே அவரை பேக்கிங் பண்ணி பாஜக தான் இயக்குது என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. பாஜகவில் இருந்த அர்ஜுனமூர்த்தி எல்லாம் போய் அங்கே அவருக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஒர்க் பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் விஜயனுடைய இந்த கட்சியினுடைய துவக்கமே இந்த இந்தியா ஆல் ஓவர் இந்தியா லெவல்ல, குறிப்பா தென் மாநிலங்கள்ல காங்கிரஸை நம்ம கொண்டு வரணும், ராகுல நம்ம எப்படியாவது ஒரு பேக்கிங்கா வச்சுக்கணும், ராகுலோட ஆளுன்னு நம்ம காட்டிக்கணும். ஏன்னா அவர் உதாரணம் சொல்லப்படுவது 2024 அவர் சிஏ எதிர்ப்பு தான் முதல்ல முன் வச்சாரு அப்படின்ற விஷயமா இருக்கட்டும். ராகுல் காந்தியோட கைதுக்கு முதல்ல அறிக்கை விட்டு சிஎம்முக்கு முன்னாடியே முந்திக்கிட்டது விஜய் தான் சொன்னதா இருக்கட்டும். இப்படி எல்லா விஷயத்துலயும் காங்கிரஸுக்கு ஒரு பேக்கிங்கா இருக்கிறது பிஜேபிக்கு பிடிக்கலன்ற ஒரு விஷயம். ஆமா, அது அந்த ஒரு பயம் தான் இன்னைக்கு அவருக்கு. இன்னைக்கு காரணம் விஜயை நம்பி இன்னைக்கு வீணா போன காங்கிரஸ்ன்னு நம்ம சொல்லணும். அப்படிதான் சொல்லணும். ஏன்னா 3 மாசமா எப்படியாவது ஏதோ ஒரு காரணத்தை தேடி திமுக கூட்டணிலேருந்து எப்படியா வெளியே போகணும் அப்படின்னு ராகுல் ட்ரை பண்ணாரு. ஆனால் சோனியா காந்தி அது இல்லைல்ல, சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, விஜய் நம்பி வெளியே ட்ரை பண்ணது கடைசியில் ஃபெயிலியர் தான். விஜய் தரப்பில் எந்த விதத்துலையும் ஒரு என்ன சமிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல, எந்த விதத்துலையும் ஒரு சப்போர்ட்டிவ் இல்லை. அப்படிங்கும்போது காங்கிரஸ் என்ன பண்ணோம், ஒரு வழி இல்லைன்னு பேக் டு பெவிலியன்கிற சூழ்நிலைக்கு வந்துடுச்சு. அதனால் ஒரு விஷயம் இங்கே நல்லா புரிஞ்சுங்க. கட்சி ஆரம்பித்த முதல் மாநாட்டிலேயே அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குன்னு சொல்லியும் கூட விஜயோட ஃபெயிலியர் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, காரணம் என்னென்னா இந்த அப்ரோச் தான். தனக்கு உதவி நண்பர்களை கூட சரியாக அவர் ட்ரீட் பண்ணல. அதுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கலங்கும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அடிபட்டு போகும்ல உங்களுக்கு. நீங்கள் சீமானது தான் கட்சிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சீமான் தான் அவருக்கு பெரிய குருவாக இருந்தார். பல முறை அவர் சந்தித்தாங்க, பேசினாங்க. சீமானே பார்த்தீங்கன்னா என் தம்பிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். ரொம்ப பாசமாக பேசினார். அது அப்படி அடுத்தது இப்போ காங்கிரஸ் அவரை நம்பி பேசி ஈசி என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. ஒன்றும் இல்லை, இவ்வளோ பண்ணிட்டு இருந்த ராகுல் காந்தி எப்படி இப்போ நீ இனிமேல் ஸ்டாலினோட சேர்த்து எப்படி பிரச்சாரம் பண்ண போகிறாரு? பொதுவாக கேட்குறேன் நான். மாணிக் தங்கருடைய ட்விட்டு பார்க்குறப்பே அசிங்கமாக இருக்குது. எப்படி அவர் விருதுநகரில் பண்ண போகிறாரு? இது எல்லாமே முழுக்க விஜயோட ஃபெயிலியர் தானே. விஜயை நம்பி போய் தானே இன்றைக்கி போயிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் திமுகவை எதிர்த்து ஒரே ஒரு அஜெண்டாவை வச்சுக்கிட்டு மற்ற விஷயத்தில் எல்லாத்துலேயுமே கோட்டை விட்ட விஜய் கண்டிப்பாக அவரால் அரசியலில் பெரிய லெவலில் வெற்றி பெற முடியாதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. சார், இப்போ தஞ்சையில் ஒரு இது நடத்தியிருக்கார் நிர்வாகிகள் கூட்டம். இப்படி ஒவ்வொரு மண்டல வாரியாக மாவட்ட வாரியாக போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு அவருடைய நிர்வாகிகள் வீதியாக போய் பிரச்சாரம் பண்ணுவாங்கங்கிறது நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான். விஜய் அவர்கள் அப்படி போவாரா, அல்லது மாநாடு மாதிரி ஏதாவது போட்டு அந்த மாதிரி தான் அவர் செஞ்சு? நீங்கள் கஷ்டம். ஏன்னா தொகுதி வரையாக போட்டிங்கன்னா அந்த தொகுதி வேட்பாளருடைய கணக்கை ஏறிடும். இப்போ நீங்கள் செங்கிப்பட்டி பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டம் திருவையாறு தொகுதி. அது செங்கிப்பட்டி திருவையாறு தொகுதி வேட்பாளருடைய கணக்கில் ஏறிடும். அது என்ன
என்னைக்கு வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி வேட்புமனு தாக்கல் ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்க, சம்மந்தப்பட்ட வேட்பாளர் மாண்டிக்குவார். அதனால் விஜய் என்ன பண்ண, அதனால தான் முன்னாடியே போன வேலூர் கூட்டத்தில் சொல்லிட்டாரு, நான் வந்து ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் முதல்வராக ஒவ்வொரு கிராமத்துக்காக வருவேன், இந்த முறை வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் அவரால் பெரிய லெவலில் இந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டு 14-15 தேதியில் வந்துடும்ன்றாங்க. அதுக்கப்புறம் அவர் எப்படி சுற்றுப்பயணம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. ரெண்டாவது இன்னொரு பெரிய கேள்விக்குறி, எலெக்ஷனில் நிற்பாரா விஜய் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி ஓடிட்டே இருக்கு. ஆமா, நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க சென்னையில நிக்க போறாருன்னு சொல்றாங்க, இந்த சசிகலா டைப் ட்ரீட்மெண்ட் ஒரு காரணமா? ஆமா, நீங்க திருச்சியில நிக்க போறாருன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. என்ன, அவர் தேர்தலில் போட்டிடுவாரான்னு தெரியல. அதனால ஒரு பெரிய குழப்பத்துல தான் போயிட்டு இருக்கு தாவேக்காவோட நிலைமை. ஓகே, நிச்சயமா சார். திரு விஜய் அவர்களுடைய அந்த தஞ்சையினுடைய அந்த பொதுக்கூட்டத்தினுடைய அவருடைய பேச்சினுடைய பின்னணி மற்றும் அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் பின்னணி நெருக்கடிகள் இது சம்பந்தமாக ரொம்ப தெளிவாக எங்கள் நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி ஐக்கியம், நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.